திரு பொங்கலூர் மணிகண்டன், அதிமுக பாஜக சேர்ந்திருந்தா 30-35 சீட்டு எடுத்திருக்கலாம். இதை எப்படி சொல்ல? 11 சீட்டில் பாஜகவால் 3ஆம் இடம் தள்ளப்பட்டு வீழ்த்தப்பட்டு 7 இடத்துல வரலாற்றிலே இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு டெபாசிட் போய் அதிமுக கோட்டையான கோவையிலேயே ஓட்ட விழுந்து இப்போதான் பிஜேபியோடைய அருமை தெரியுதா? தாண்டி எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் பிரச்சனை எல்லாம் பாஜக பேசுறாங்க. அதிமுகவை பொறுத்தவரையில் ஒரே தலைமைதான். எடப்பாடியார் என்ன முடிவெடுக்கிறாரோ என்ன சொல்றாரோ அதுதான். அதை மீறி யார் எதை சொன்னாலும் அது அதிமுக கருத்தாகவே எடுத்துக்க முடியாது. வேலுமணி கருத்து எப்படி பார்க்க? ஒவ்வொருத்தருக்கும் ஜனநாயக ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் பேச கருத்து உண்டு. அவர் சொன்னது தவறுல என்ன சொன்னார்னா, அதிமுகவும் பாஜக இருந்தா 30 வந்துருக்கலாம், ஆனாலும் அண்ணாமலையினால போச்சு சொன்னார். அவ்வளவுதான். பண்ண விரும்புறேன். இப்போ வேலுமணி பேசியது அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ கருத்து அல்ல. இல்ல அதாவதுங்க, எடப்பாடியார் என்கிற பொதுச் செயலாளர் தான் இறுதி முடிவு எடுப்பார். அந்த பொதுச் செயலருக்கு யாரு அதிகாரம் கொடுக்குதுங்க? பொதுக்குழு தான் முடிவெடுத்தது. பொதுக்குழு தொண்டர்கள் கூடிதான் பாஜகவோடு கூட்டணி வேண்டாம் என்று முடிவெடுத்துங்க. அந்த முடிவெடுத்து செயல்படுத்தவே எடப்பாடியார். எனவே அவர் இதை யாரு சொல்லுவாங்க, கருத்து சொல்றது தவறு கிடையாது, அவருடைய உரிமை, ஜனநாயக ரீதியா பேசலாம். ஆனா இது தொண்டர்களால் கட்சி பொதுக்குழுவால் என்ன முடிவெடுக்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு 30-35 சீட் எடுத்திருக்க முடியாதா பிஜேபியோட கூட்டணி வைத்திருந்தா? இல்ல ஒரு 10 சீட் 15 சீட் எடுத்திருக்க முடியாதா? 7 இடத்துல டெபாசிட் இழக்காம இருந்திருக்கலாம்ல. இல்ல 40 வென்றிருந்தாலும் கூட அதிமுகவுக்கு உடன்பாடு இல்லாத காரணம் என்னவென்றால், அதிமுக தலைவர்களான பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் அம்மா இவர்களை கேவலமாக பேசிவிட்டு அவர்களோடு இணைந்து கூட்டணி வைப்பதை விட அதிமுக கேவலமா முடியுங்க. அதாவது அதிமுக எப்படி கொந்தளிச்சு வச்சு பாருங்க. அம்மா குறித்து என்ன பேசினாரு? ஊழல் குற்றவாளி, சிறைக்கு போனோம்னு பேசிட்டு மதுரை மாநாட்டை கேவலப்படுத்தி விட்டு அதிமுகவையே மிக மோசமாக விமர்சித்து விட்டு கூட்டணி எடுத்துக்கொண்டு எப்படி நீடிப்பீங்க? அப்போ இன்றைக்கு ஜெயிக்கலாம், வெற்றி பெறலாம் என்று அது தேர்தல் வாக்கு வச்சு பேசுறது ஒண்ணும் இல்லைங்க சார். 96ல அதிமுக படுதோல்வி. அதுக்கு முன்பு பாருங்க, திரு வைகோ அவர்கள் திமுக நீக்கப்பட்ட தேர்தல் போட்டிவிட்டார். அதுக்கு பிறகு அவரே 10% வாக்கு வாங்கினாருங்க. திரு விஜயகாந்த் வாங்கினாருங்க, மூப்பனார் வாங்கினாரு. நீங்க பல்வேறு ஜெயலலிதாவுக்கு எதிராக அரசியல் செய்தவர், நாக்க துருத்தியவர், தேமுதிகவோட கூட்டணி வைக்கல. நீங்க கூட்டணி வைக்கிறது சொல்ல நான் அந்த கருத்து சொன்னேன். 1980 நினைக்கிறேன், 80 முன்பாக இந்திரா காந்தி அம்மையா முதல்ல வந்த போது திமுக எல்லாமே அடிச்சு உடைச்சாங்க. திரு ராஜாராம் என்ன பேசுறாங்க தெரியும், திரு கருணாநிதி என்ன பேசுறாங்க தெரியும். அதுக்கு போது அவர்களே கூட்டணி வச்சாங்க. அரசியல் அதிமுக ஒரே நோக்கம், திமுகவை எதிர்கொள்வது. அந்த அடிப்படையில் தான் பாஜகவோடு இணைந்து தேர்தலில் போட்டியிட விரும்பியது. ஆனா அங்கே நடந்த என்ன, அந்த அதிமுக தலைமையே மோசம் பண்ணுகிற போது, தலைவர்களே கேவலப்படுத்துகிற போது எப்படி ஏத்துவீங்க? இப்ப இன்னைக்கு வெற்றி தோல்வி பத்தி பேசுவாங்க. ஆனாலும் அதிமுக தன்மானம், சுயமரியாதை என்பது நிச்சயமாக உண்டு. அதை கெடுத்துக் கொண்டு அதிமுக கூட்டு வைக்க கூடாது. 7 தொகுதியில டெபாசிட் இழந்திருப்பது உங்களுக்கு தன்மானத்தை கூட்டுதா சார்? சார், அம்மா 11 இடத்துல பிஜேபியால வீழ்த்தப்பட்டு 3ஆம் இடம் போயிருக்கிறது உங்களுக்கு தன்மானத்தை கூட்டுதா சார்? சார் ஒண்ணு இல்ல, இவரு வீரனுக்கு எல்லாமே சகஜம்தான். தேர்தல் களத்திலே தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். வெற்றி தோல்வி சகஜம்ங்க. சார் இல்ல சார், அது இல்ல. நீங்க ஒண்ணு சார், 2014 சார் உண்டா சார் அதிமுக வரலாறுல எப்படி இந்த கட்சி சார்? இல்ல 2014 பாஜக தனித்து போட்டிட்டு கூட்டு வச்சு என்னாச்சுங்க, 18% வாக்குகளை வாங்கி 2ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு திமுகவை தள்ளியது. ஆனா அடுத்து 2019 அதிமுக அத்தனை கட்சிகளும் சேர்ந்து போட்டிட்டு 19% தான் வாங்குச்சுங்க. ஆனா இன்றைக்கு பாருங்க, அதாவது திமுக மீண்டது சார். 2016க்கு அப்புறம் அதிமுக எங்க மீண்டது? தொடர் தோல்வி 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 தோல்வி. இதுதான் தவறான. 19 அதிமுக தோற்றது, 19% வாக்குகளை வாங்கியது. ஆனால் 21 தேர்தல் முதலமைச்சர் வேட்பாளர் என்று எடப்பாடி அறிவித்த பிறகு வாங்கிய வாக்கை பாருங்க, வெற்றி பெற்ற தொகுதி பாருங்க. சார் எம்ஜிஆர் தொடர்ந்து ஆட்சிய திமுக இல்லையா, மீண்டு வரலையா? அதுபோல சார் 2019 38 இடங்கள்ல வெற்றி பெற்ற திமுக 2021 234 ஏன் ஜெயிக்க முடியல? அதிமுக திமுக. அப்ப இது அரசியல் சில சூழ்நிலை. கேசி பழனிசாமிக்கு முன்னதாகவே பதில் சொல்லிட்டீங்க. கேசி பழனிசாமி கேட்பார் தொடர் தோல்வி அப்படின்னு, அதுக்கு அழகா சொல்லிட்டீங்க. எம்ஜிஆர் தோற்கலையா? ஜெயலலிதா காலத்துல தோல்வி இல்லையா? உங்க பின்னாடி எம்ஜிஆர் காலத்துல தோல்வி இல்லையா? நீங்க சும்மா அதிமுக தோல்வி பேசுறதை இன்னையோட நிப்பாட்டிக்கோங்க திரு கேசி பழனிசாமி.
இல்லை, அதாவது இந்த வாதம் தவறு. அதாவது எடப்பாடி பழனிசாமி என்பவரை புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு ஒப்பிடுவது என்பது தவறு. நீங்க அவர்கள் காலத்திலேயே தோல்விங்கிறாங்க இல்லையா? நான் ஒப்பிடலைங்க. இல்ல அப்படி இல்ல. எம்ஜிஆர் எந்த காலத்துல தோத்திருக்காரு? 80ல திமுகவும் காங்கிரசும் கூட்டணி அமைத்த பொழுது அந்த நாடாளுமன்ற தேர்தல், உடனே வந்த சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சி அமைத்தார். அதே போல அடுத்து உள்ளாட்சியில திமுக எம்ஜிஆர் தோல்வி. அம்மா காலத்துல தோல்விகளாக இருந்தாலும் கூட 2 முறை சட்டமன்றத்தில் தோத்திருக்கிறாங்க, 2 முறை நாடாளுமன்றத்தில் தோத்திருக்கிறாங்க. 96 அதிமுக சந்தித்த மிகப்பெரிய தோல்வி. ஆனா அன்றைக்கு கூட 28% வாக்கு வங்கியை அதிமுக இலக்கல. இப்ப போன 2019 கூட கூட்டி இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு 2019 கூட ஜாஸ்தியா இருக்கீங்க. 2019ல போட்டியிட்ட இடங்கள் 20, இன்றைக்கு போட்டியிட்ட இடங்கள் 33. அப்ப 20 இடத்துல போட்டியிட்டு 18% வாங்குறாங்க, 19% வாங்குறாங்க. இன்னைக்கு 20-21% வாங்குறாங்க. இது எப்படி நம்ம ஒரு ஒப்பீட்டுக்கு எடுத்துக்க முடியும்? விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில வெறும் 5000 ஓட்டு வாங்கி இருக்கிறாங்க. சார், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி ஒரு நாஞ்சில் கோலப்பலுக்கு தெரியும். ஜெயலலிதா இருந்தபோது, ஜெயலலிதா ஆட்சி நடந்தபோது டெபாசிட் பத்தி பேசுற யோகியதை இருக்கா? அருகதை இருக்கா? 5000 ஓட்டலாம் டெபாசிட் போச்சா? டெபாசிட் போச்சு ஜெயலலிதா இருக்கும்போது. அதுக்காக 5000 கட்சி என்ன சார்? பிஜேபி காங்கிரஸ் தொகுதி அது. அதுக்கு நான் வாரேன், ரெண்டாவது வரேன். ஓகே, திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ், இதுக்கெல்லாம் காரணம் அண்ணாமலை தாங்க. நான் திரு கேசி பழனிசாமிட்ட விரிவா இன்னும் வரப்போறேன். இதுக்கெல்லாம் காரணம் அண்ணாமலை. இப்ப நீங்க 1 இருந்திருந்தா 30-35ங்கிறார், அது கூட விட்டுருங்க, 10-15 வந்திருக்கும். இப்ப இன்னைக்கு 300-400 நீங்க 300க்கு மேல வந்திருக்கலாம். இது காரணம் அண்ணாமலை. இதுக்கு எல்லாமே காரணம் அண்ணாமலைங்கிறார். அதாவது எங்க அத்தனை பேருக்கும் ஒரு மலையளவு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். பிஜேபி காரியகர்த்தாக்களும் தொண்டர்களும் இன்றைக்கு நாங்கெல்லாம் தன்மானத்தோடு நெஞ்சு நிமிர்த்தி நடக்கிறோம்னா அவர் கொடுத்திருக்கிற இந்த விட்டமின் டானிக் தான் எங்களுக்கு. எது இப்போ எங்களுக்கு கிடைத்திருக்கு இமாலய வெற்றி தான். வெற்றியா? இது இமாலய வெற்றிங்கிற அட்ஜெக்டிவோட சொல்றேன் நான். எதுக்காக சொல்ல வரேன்னா, நிஜமாலே வெற்றி பெற்றா அதுக்கு என்ன அட்ஜெக்டிவ் எடுத்துடுவீங்க? இல்ல அதாவது நீங்க ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். எங்க தலைவர் நேற்று பேட்டியில கூட தெளிவாக சொன்னாரு. ஒரு குழந்தை எப்படி வளர்ந்து நடக்க போகுதோ, தவழுகுது, அப்புறமா தள்ளாடுது, அப்புறம் தத்தி நடக்கும், அப்புறம் ஓடுங்கிற மாதிரி எங்கள் கட்சிக்கு பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இங்கே குறிப்பாக இத்தனை ஆண்டு கால திராவிட அரசியலுக்கு மத்தியில் ஒரு வெறுப்பு அரசியல் விதைக்கப்பட்டது. ஒரு மைனஸ்லேருந்து 0 ஆகணும், அதுக்கப்புறம் தான் எங்களோட கவுண்டிங்கே ஸ்டார்ட் ஆகணும். அது மாதிரியான ஒரு கட்டமைப்பில் இத்தனை பெரிய வெற்றியை இவ்வளவு குறுகிய காலத்தில் அவர் ஈட்டி கொடுத்துருக்கிறார். நல்லா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எது வெற்றி சார்? இந்த சதவீதம் இல்லை, மக்களுடைய எண்ணத்தில் நாங்கள் இப்போ ஒரு 3வது மிகப்பெரிய கட்சியாக வந்திருக்கிறோம் அல்லவா? 3ஆம் ஆட்சிக்கு ஒருவேளை நீங்க கூட்டணியில இருந்து ஒரு 10 சீட்டோ 15 சீட்டோ இல்ல அவங்க சொல்ற மாதிரி 30 சீட்டோ வந்திருந்தா அது வெற்றியா பார்க்கப்பட்டிருக்குமா? எப்படி பார்க்கப்பட்டிருக்கும்? அதாவது எது வெற்றியா? அதாவது ஒரு இது அரித்மெட்டிக் கணக்கு இப்படி நம்ம போட முடியாது. ஏன்னா 2 பேரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறப்ப வாக்கு சதவீதம் இன்னும் அதிகரிக்கலாம், இன்னும் வீழ்ந்தும் போகலாம். இதே இவங்க கூட தான் நாங்க இந்த ரிசல்ட்டோட பெட்டரா வந்திருக்கும்ல. இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி இருந்தோமே. 14ல ஒன்றாகத்தான் இருக்கிறோம், 19ல ஒன்றாகத்தான் இருக்கிறோம். எங்க வந்துச்சு வாக்குகள்? அன்னைக்கு நிலைமை வேற இல்ல, நரேட்டிவ் வேற இல்ல, இன்னைக்கு நரேட்டிவ் வேறன்னு இல்ல. அந்த மாதிரி தான் நரேட்டிவ் மாறும். வாக்கு சதவீதம் இதே வரும்னு சொல்ல முடியாது. அப்ப என்னன்னு கேட்டா, களத்துல தொண்டர்கள் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் அல்லவா? அங்க அந்த இடத்துல இருக்கணும்ல. இப்ப தனியா நின்று அந்த அனிமாசிட்டியை உருவாக்கினது நீங்கிறார். வேலுமணியோட உரையை கேட்டிருப்பீங்க. டாக்டர் தமிழிசை இருக்கும்போது, எல்முருகன் இருக்கும்போது ஒரு அனுகூலம் இருந்தது. நீங்க ஒரு அனிமாசிட்டியை உருவாக்கிட்டீங்க. அதனாலதான் எங்களுக்கு கூட்டணி இருக்கணும்னு ஆசை தான். அதாவது உருவாக்க இருக்க முடியாத அளவுக்கு செஞ்சுட்டீங்க. சில பொது வெளியில நாங்க பேசும்போது சில புள்ளிகள் வைக்க முடியும், முழு கோலத்தையும் என்னால இங்க போட முடியாது. ஆனா நான் தெளிவாக இங்க ஒரு விஷயத்தை சொல்றேன். அவங்களால எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களின் வளர்ச்சியும் வீச்சையும் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. இது பங்காளிங்க 2 பேரும் ஒன்று அதிமுக திமுகன்னு மாறி மாறி நம்ம இருந்தால் பரவாயில்ல, 3வது ஒரு எழுச்சியை அவங்க இப்படி ஒரு தலைவர் உருவாகுவதை ஏற்க முடியவில்லை. ஏன் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்களா தலைவர்கள் எல்லாரும்? காமராஜரை பத்தி விமர்சிக்கலையா? காந்தியை பத்தி விமர்சிக்கலையா? இன்னும் கொஞ்சம் புள்ளி வைக்கிறேன், அதுக்கு தான் வரேன். அதாவது இதற்கு முன்னாடி புரட்சி தலைவரையும் ஜெயலலிதா அம்மா அவர்களையும் யார் விமர்சிக்காம இருந்திருக்கா? திமுக சொல்லாத விமர்சனங்களா? அப்படியெல்லாம் இல்லை. அவர் சொல்லும் போது
அவர் என்ன ஊழலுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். அப்போ ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி இருக்க முதல்வர்கள் சிறைக்கு போயிருக்கான்னு ஒரு விஷயத்தை பேசினாங்க. அது பேச்சு ஒரு சாக்கு தான் சொல்ல வரீங்களா? அது ஒரு அதுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் கூட அமைதியா இருந்தாங்க. இதுக்கே ரியாக்ஷன் 3 நாள் கழிச்சு தான் கொடுத்தாங்க அவங்க. அடுத்த நாளே அடுத்த நிமிஷமே வரல. அவங்க என்ன எதை செஞ்சா இதுல இருந்து ஒரு இதை லீட் எடுக்கலாம்னு பார்த்துட்டு இருந்தாங்க. 3 நாள் கழிச்சு தான் அவங்களுக்கு தெரிஞ்சது ஐயா அப்படி பேசியிருக்காரு ஏற்கனவே அது ஒரு காரணமாக்குவோம். அதுவும் மற்றவங்க எல்லாம் குறிப்பிட்ட பிறகுதான் அவங்க ஊடகத்தில் வந்த பிறகுதான் அதை எடுக்கிறாங்க. எதுக்காக இதை நான் வந்து இன்சிஸ்ட் பண்ணி சொல்றேன்னா, அவங்களுக்கு ஒன்றாக இருக்க அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. இது காரணமாக இது ஒரு காரணமாக எதனால முடிவு எடுப்பாங்க? எதுக்கு? அண்ணாமலை காரணம் இல்ல, அவங்களுக்கு வேற கால்குலேஷன். அதுதான் அந்த கோலத்தை நம்ம உருவாக்கிக்கிறோம். 3வது மிகப்பெரிய தலைமை கொங்கு மண்டலத்திலேருந்தே உருவாக்குறாங்க. தமிழகத்தின் மிகப்பெரிய தலைவராக உருவாக போறாங்க. பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய எழுச்சி அடைய போகிறதுங்கிறதெல்லாம் அவங்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு தயக்கம் இருந்தது. நீங்க ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டணியை இதுக்கு ஒரு கூடுதலா ஒரு வலு சேர்க்கிற வாதத்தை சொல்லிடுறேன். இதனால பாதிக்கப்பட்டது பாஜக பாதிக்கப்படலை. நாங்க 2 இருந்த சதவீதத்திலிருந்து இன்றைக்கு 11 தாண்டி நாங்க எடுத்திருக்கிறோம் தனிப்பட்ட முறையில். அப்பனா எங்களை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனா யாரை புறந்தள்ளி இருக்கிறார்கள்? 12 இடத்துல எங்களுக்கு பின்னாடி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டவர்கள், கிட்டத்தட்ட 8% வாக்குகளை இழந்தவர்கள். யார் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய காலத்துல தான் மாற்று கட்சிகள் இருக்கிறது. இப்ப பாரதிய ஜனதா கட்சியின் இந்த வளர்ச்சி, நான் சொன்னேன் இல்லையா, மைனஸ்லேருந்து 0, 0லேருந்து தான் ராஜ்யம். அதுக்கு வர்றதுக்காக எங்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உழைப்பை எங்கள் கட்சியும் தலைமையும் மத்திய தலைமையும் கொடுத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.